ஃப்ரெண்ட் வணக்கம். இன்றைக்கி தினத்தந்தி பேப்பரில் தினம் ஒரு தகவலில் ஒரு நியூஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, விமானம் பறப்பது எப்படி? ஸோ இது நிறைய பேருக்கு தெரியணும், ஓகேவா? இப்போ சாதாரண ஒரு காகிதம் ஒரு பேப்பரில் பிளேட் செஞ்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் தூரம் பறக்க மாட்டது, கீழே விழுந்துடும், ஓகேவா? ஆனால் விமானம் இவ்வளோ பெரிய வெயிட், ஆனால் அது எப்படி பறக்கும் வானத்தில்? ஸோ அதுக்கு மொத்தம் 4 விசைகள், 4 ஃபோர்ஸ் காரணமானது, ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு பிளேட்டு கீழே நிற்கல, மேலே பறந்து போகிறதுக்கு தேவையான விசை கொடுக்கறது இது அப்படின்னா ப்ரெஷர் கிரேடியன்ட் அப்படிங்கிறது உருவாகும், ஓகேவா? இப்போ விமானம் மேலே பறக்கும்போது இங்கே ரெக்கை இருக்கும். இந்த ரெக்கைக்கு மேலே அதிக அழுத்தமும் ரெக்கை கீழே குறைஞ்ச அழுத்தமும் உருவாகும், ஓகேவா? இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட்டால் விமானம் மேல் நோக்கி பறக்கும், ஓகேவா? மேல் நோக்கி பறக்கிறதுக்கு முதல் தேவை இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட், ஓகேவா? செகண்ட் உந்து விசைன்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா, அதுக்கு தான் அந்த இன்ஜின் இருக்குது, ஓகேவா? ஸோ அதுக்கு விமானத்தை முன்னோக்கி தள்ளுறதுக்கு. தேர்டு எதிர்ப்பு விசை. இப்போ எதுவும் காற்று அதிகமாக அடிச்சிது அப்படின்னா அதை எதிர் நோக்கி நம்ம முன்னோக்கி போகணும். ஸோ அதுக்கு தேவையானதான் இந்த எதிர்ப்பு விசை அப்படிங்கிறது மூணாவது செயல்படும். நாலாவது ஃப்ளைட் கீழே இறங்க கிரவுண்ட் ஆஃப் பண்ணு, அதுக்கு தேவைப்படுறது தான் ஈர்ப்பு விசை, புவி ஈர்ப்பு விசை. ஸோ நார்மலாக ஒரு பள்ள தூக்கி போட்டாலே அது கீழே வரும். ஸோ அதே தான், அந்த விசையை யூஸ் பண்ணி தான் ஃப்ளைட் கீழே வருது, ஓகேவா? ஸோ அதுக்கு தேவையானது புவி ஈர்ப்பு விசை. மொத்தம் 4 விசை, ஓகேவா? ப்ரெஷர் கிரேடியன்ட் அந்த விசைக்கு பேர் இங்கே ஓகே, அந்த விசை பேர் தெரியல. செகண்ட் த்ரஸ்ட் ஃபோர்ஸ். தேர்ட் எதிர்ப்பு விசை. ஃபோர்த் கிராவிட்டி ஃபோர்ஸ், புவி ஈர்ப்பு விசை, ஓகேப்பா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.